ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 25ஆம் பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள். கீழ்ப்பாட்டில் மங்களாசாசனம் பண்ணின ஆய்ச்சீரை நோக்கி கண்ணபிரான், பெண்காள், நம்முடைய வெற்றிக்கு பல்லாண்டு பாடுகை உங்களுக்கு இயற்கையாகவே அமைந்துள்ளது. அது தவிர இந்த குளிரிலே நீங்கள் உடல் வருந்தி வந்தமைக்கு வெறும் பறை மட்டுமேயோ காரணம் என வினவ, அது கேட்ட பெண்கள், பிரானே, பறை என்று ஒரு சாக்கு சொல்லி உன்னை காண்பதற்கென்றே நாங்கள் வந்து நின்றோம். தேவகி பிராட்டியாகிற ஒருத்திக்கு பிள்ளையாய் அவதரித்து அவதார காலமாகிய அந்த ஒரு ராத்திரியிலே திருவாய்ப்பாடியில் நந்தகோபர் திருமாளிகையில் வந்து சேர்ந்து யசோதை பிராட்டி ஆகிற ஒருத்தியினுடைய பிள்ளையாக ஏகாந்தமாக வளரும் காலத்தில் நீ அங்கனம் வளர்வதை பொறுக்காமல் உன்னை எப்படியாகிலும் கொல்ல வேண்டும் என்ற தீங்கை நினைத்த கம்சனுடைய எண்ணத்தை வீணாக்கி அந்த கஞ்சனுடைய வயிற்றில் நெருப்பு என்னும்படி நின்ற சர்வாதிகனான எம்பெருமானே, உன்னிடத்தில் புருஷார்த்தத்தை யாசித்தபடி வந்து நின்றோம். எங்களுடைய மனோரதத்தை நிறைவேற்றி தருவாயாகில் பிராட்டி விரும்பத்தக்க உன்னுடைய சம்பத்தியும் வீரியத்தையும் நாங்கள் பாடி உன்னை பிரிந்து படுகிற துயரம் நீங்கி மகிழ்ந்திருவோம் என்கின்றனர். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.